தர்பாரின் ஆட்சி ஒன்றோ கோட்டையில் சாமரம் வீச கொழுவிருந்து கொண்டிருக்கிறது. இந்த வரிகள் ஜாக்டோ ஜியோ போராட்டம் குறித்த திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டவை. உண்மையாகவே மாநிலத்தில் மட்டும் இல்லங்க, மத்தியிலும் காட்டு தர்பார் தான் நடக்குது. இது இந்த வார அரசியல் நிகழ்வுகள்ல இருந்து மக்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. பேய் அரசாண்டால் பிணம் தின்னும் சாஸ்திரங்கள் இந்த வரிகளுக்கு எடுத்துக்காட்டா இயங்கிட்டு வர்ற பாசிச பாஜக அரசும் கொலைக்கார எடப்பாடி அரசும் மக்களை கொடுமைப்படுத்திட்டு இருக்கிற இந்த சூழல் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. இந்த சமயத்துல தான் கடலில் தத்தளிக்கும் படகுக்கு ஒரு கலங்கரை விளக்கமா மக்களுக்கு தெரிகிறாரு நம்ம தளபதி ஸ்டாலின். இது வெறும் புகழ்ச்சிக்கான வார்த்தைகள் மட்டும் இல்லைங்க, மக்கள் கண்கூட பார்த்துட்டு இருக்க நிஜம். இந்த வார அரசியல் நிகழ்வுகள் என்ன, அதில் நம்ம தலைவர் ஸ்டாலினோட களப்பணி என்ன அப்படிங்கறத இந்த வார களத்தில் தளபதி நிகழ்ச்சியில விரிவா பார்க்கலாம். கடந்த வாரத்துல கொடநாடு கொலை மர்மங்கள் வெளியாகிட அதை எப்படியாவது மூடி மறைக்க எடப்பாடி பழனிசாமி தவிச்சது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அதே போல இந்த வாரம் அடிமை அதிமுக அரசுக்கு பெரும் தலைவலியா உருவெடுத்தது அரசு ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் கூட்டமைப்பான ஜாக்டோ ஜியோ போராட்டம். பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்யணும், 21 மாத ஊதிய நிலுவைத் தொகையை வழங்கணும், 350 அங்கன்வாடி பள்ளிகளை மூடக்கூடாது என்பது போன்ற 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ போராட்டம் நடந்துச்சு. 51 ஆசிரியர் சங்கங்கள், 114 அரசு ஊழியர் சங்கங்களைச் சேர்ந்த லட்சக்கணக்கான அரசு பணியாளர்கள் இணைந்து நடத்திய இந்த போராட்டம் தமிழகத்துல பெரும் பரபரப்பை ஏற்படுத்துச்சு. 9 நாட்கள் இந்த போராட்டம் நடந்துச்சு. அரசு கொஞ்சம் கூட இறங்கி வந்து பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இல்லாததால அரசு இயந்திரம் ஸ்தம்பிக்க ஆரம்பிச்சதோட மட்டுமில்லாம தலைமைச் செயலக ஊழியர்கள் உள்ளிட்ட இன்னும் பல சங்கங்களும் ஆதரவு கொடுத்து களமிறங்க பெரும் போராட்டம் ஏற்பட இருந்துச்சு. நீதிமன்றம் தலையிட்ட போதும் அரசு சார்பில் இருந்து எந்த ஒரு அமைச்சரும் அதிகாரியும் அரசு ஊழியர்கள் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த வரல. அரசு அவங்களோட கோரிக்கைகளை அலட்சியப்படுத்தினதோட மட்டுமில்லாம கொஞ்சம் கூட இரக்கமில்லாம அவர்களின் மேல தாக்குதல் நடத்தி வீடு புகுந்து கைது செஞ்சது இந்த அரசு. தமிழகம் தவிச்சிட்டு இருந்த இந்த சூழல்ல அவங்கள அமைதிப்படுத்தினது தலைவர் மு.க.ஸ்டாலினோட அறிக்கை தான். அந்த அறிக்கையில அவர் சொன்னது, ஜெயலலிதாவும் இதே போல எஸ்மா டெஸ்மா சட்டங்களை வச்சு அரசு ஊழியர்களை கொடுமைப்படுத்தினாங்க. உச்சகட்டமா ஒரே கையெழுத்துல லட்சக்கணக்கான அரசு ஊழியர்களை பணியிலிருந்து நீக்கிட்டாங்க. அதே போல இப்போது இருக்கக்கூடிய எடப்பாடி அரசும் அரசு ஊழியர்கள் மீது துளியும் அக்கறை இல்லாம இருக்கு. ஊழியர்களை கைது செய்யறதும் குண்டு கட்டா வேன்ல தூக்கிட்டு போய் வீசுறதையும் திமுக ஒருபோதும் ஏற்காது. இது அழிவுக்கான பாதைன்னு குறிப்பிட்டு சொல்லி இருந்தாரு. மனித நேயமோ மாநில நிர்வாகத்துல அக்கறையும் இல்லாத அரசு இது. எப்படியும் தோல்வி நிச்சயம்ங்கிறத அறிந்ததாலதான் ஊழல் செய்வதை மட்டுமே குறிக்கோளா வச்சு செயல்படுறாங்கன்னு காட்டமா சொல்லியிருந்த தலைவர் ஸ்டாலின் அடுத்து சொல்லியிருந்த விஷயம்தான் ஊழியர்களை போராட்டத்தை வாபஸ் வாங்க வச்சது. அப்படி என்ன சொன்னாருன்னு கேக்குறீங்களா? விரைவில் கழக ஆட்சி அமைந்ததும் அரசு ஊழியர்களின் நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்றும் அதுவரை பொறுமையா இருங்கன்னு வேண்டுகோள் விடுத்தாரு. எதிர்க்கட்சி தலைவர் போராட்டத்தை இப்படி பண்பா அணுக அராஜக அடிமை ஆளும் கட்சியோ மிரட்டல் போக்க தொடர்ந்ததோட மட்டுமில்லாம போராடிய ஊழியர்களை டிஸ்மிஸ் செஞ்சு தற்காலிக பணியாளர்களையும் நியமிச்சாங்க. இது அரசு ஊழியர்கள் கிட்ட கடும் கோபத்தை ஏற்படுத்துச்சு. இருப்பினும் தலைவர் ஸ்டாலினோட அறிக்கைக்கு அரசு ஊழியர்கள் கிட்ட பலமான ஆதரவு இருந்துச்சு. இதனை அடுத்துதான் ஜாக்டோ ஜியோ போராட்டம் தற்காலிகமா கைவிடப்பட்டுச்சு. அனைத்து மக்களையும் சென்று சேரும் விதமா தமிழகத்தில் இருக்கக்கூடிய 12,617 ஊராட்சிகளிலேயும் திமுக சார்பில் ஊராட்சி சபை கூட்டம் நடந்துட்டு வருது. அதன்படி திமுக தலைவர் ஸ்டாலின் இந்த வாரம் வேலூர் மாவட்டம் சீவூர் ஊராட்சியில நடந்த கூட்டத்துல மக்களோட கலந்துரையாடினார். தமிழகத்துல நடக்கிற பெர்சன்டேஜ் ஆட்சியும் அதற்கு முட்டு கொடுக்கிற மத்திய பாஜக ஆட்சியும் விரைவில் வீழும்னு சொன்ன தலைவர் ஸ்டாலின் மக்களோட கோரிக்கைகளை நேரடியா கேட்டதோட மட்டுமில்லாம அது விரைவில் செயல்படுத்தப்படும் உறுதியளிச்சாரு.
அதே போல அரூர் செட்ரப்பட்டியில நடந்த ஊராட்சி சபை கூட்டத்தில் கலந்து கொண்ட தலைவர் ஸ்டாலின் தமிழகத்துல நடக்கும் மோடியின் பினாமி ஆட்சி விரைவில் தூக்கி எறியப்படும்னு, மக்கள் நலன்ல அக்கறை இல்லாத இந்த அரசால மக்கள் எவ்வளவு சிரமப்பட்டு இருக்காங்க என்பதையும் மக்களிடம் எடுத்து கூறினாரு. அதோட 21 தொகுதிகள்ல மக்கள் பிரதிநிதிகள் இல்லாததால ஒட்டுமொத்த மக்கள் நல பணிகள் எப்படி தடைபட்டு இருக்குன்னு பேசினாரு. அதிமுக ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. எந்தவித லாயக்கத்துக்கு எந்தவித பிரயோஜனத்துக்கும் இல்லாத நிலையில் ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. ஆக அப்படிப்பட்ட அந்த ஆட்சிக்கு மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய மோடி பிஜேபி ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. அது வக்காலத்து வாங்கிட்டு இருக்கு. அவங்க தேவையில் தான் ஒரு ஆட்சி. ஏன்னா வெளிப்படையாக சொல்லணும்னா பினாமி ஆட்சி, மோடியினுடைய பினாமி ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. மிரட்டிக்கிட்டு உருட்டிக்கிட்டு அச்சுறுத்தி ஒரு ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த அரூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கெல்லாம் ஒரு அனாதையான ஒரு தொகுதியாக இது இருக்கு. ஒரு வருஷமா எம்எல்ஏ இல்லை, ஒரு வருஷமா இந்த தொகுதியில் மட்டும் இல்லை, பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதியில் இல்லை. இது மாதிரி தமிழ்நாட்டில் 21 தொகுதியில் இப்போ எம்எல்ஏக்கள் இல்லை. அதுவும் 18 தொகுதிகளில் ஒரு வருஷமாக எம்எல்ஏ இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கோம். அதை பற்றி இந்த ஆட்சி கவலைப்படல. ஏன்னா தேர்தல் வச்சா திமுக தான் ஜெயிச்சிரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு திட்டமிட்டு இந்த ஆட்சி மத்திய அரசோட தொடர்பு வச்சுக்கிட்டு, அவங்க தேர்தல் கமிஷனோட ஒரு தொடர்பு வச்சுக்கிட்டு திட்டமிட்டு இந்த தேர்தலை தள்ளிக்கிட்டே போயிட்டு இருக்கிறாங்க. தருமபுரி மாவட்டம் திம்மம்பட்டியில் நடந்த ஊராட்சி சபையில IAS தேர்வுக்கு பயிற்சி பெற உதவுமாறு அனிதா லட்சுமி என்ற மாணவி திமுக தலைவர் ஸ்டாலினிடம் வேண்டுகோள் வைத்திருந்தார். ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த அனிதா லட்சுமியின் ஆர்வ மிகுதியை கண்ட தலைவர் ஸ்டாலின் உடனடியா சென்னை சங்கர் IAS அகாடமியில சேர்ந்து பயிற்சி பெறும் வாய்ப்பை அனிதாவுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இதனால அனிதா மட்டுமில்லாம அந்த ஊர் மக்களும் ஹாப்பி அண்ணாச்சி. சமீபத்துல சத்தீஸ்கர் மாநிலத்துல நடந்த நிகழ்ச்சியில பேசின காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி ஏழைகளுக்கு குறைந்தபட்சம் வருமானம் அளிக்கும் திட்டத்தை காங்கிரஸ் ஆட்சி ஏற்படுத்தும்னு சொல்லியிருந்தார். ஊராட்சி சபை கூட்டத்துல இத வரவேற்று பேசிய திமுக தலைவர் ஸ்டாலின், இது மிகவும் முக்கியமான திட்டம், வறுமை ஒழிப்பின் மைல்கல் இந்த திட்டம்னு பாராட்டி பேசினாரு. ராகுல் காந்தி அவர்கள் நேற்றைய தினம் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். ஒரு அருமையான திட்டம். என்ன திட்டம்னு கேட்டீங்கன்னா, ஏழைகளுக்கு குறைந்தபட்ச வருமானம் வழங்கக்கூடிய திட்டம் என்று, வறுமை ஒழிப்பில் இது ஒரு மிகப்பெரிய மைல்கல்லாக அது அமைய போகிறது என்பதை மாத்திரம் நான் இங்கே மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஆக இந்த திட்டம் ஒரு மிகப்பெரிய திட்டமாக உருவாக இருக்கிறது. ஆக இந்த திட்டத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால், நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிறப்பான ஒரு நல்ல நிலையை உருவாக்கி தரக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். முன்னாள் பாதுகாப்புத்துறை அமைச்சரும் மூத்த தொழிற்சங்கவாதியுமான ஜார்ஜ் பெர்னாண்டஸ் உடல்நலக் குறைவால கடந்த 29ஆம் தேதி காலமானார். அவரோட மறைவுக்கு தலைவர் ஸ்டாலின் இரங்கல் தெரிவிச்சிருந்தாரு. அதுல சோசியலிச உணர்வுகளின் ஊற்றுக்கண்ணா திகழ்ந்த ஜார்ஜ் பெர்னாண்டஸ் நடத்திய ரயில்வே தொழிற்சங்க வேலை நிறுத்தம் இன்றைக்கும் தொழிலாளர்கள் மனதை விட்டு அகலாத ஒரு பசுமையான புரட்சிகர வரலாற்று நிகழ்வு. தொழிலாளர் போராட்ட வரலாற்றுல அது மிக முக்கியமான போராட்டம்னு குறிப்பிட்டிருந்தாரு. கைது செய்யப்பட்ட பெர்னாண்டஸ் சிறையில் இருந்தவாறே மக்களவைக்கு அமோக மக்கள் ஆதரவுடன் தேர்ந்தெடுக்கப்பட்டு பிரதமர் மொராஜி தேசாய் அமைச்சரவையில தொழில்துறை அமைச்சராகவும், VP சிங் அவர்கள் அமைச்சரவையில ரயில்வே துறை அமைச்சராகவும், வாஜ்பாய் அமைச்சரவையில பாதுகாப்புத்துறை அமைச்சராகவும் சிறப்பாக பணியாற்றியவர். கார்கில் போர்ல இந்தியாவோட வெற்றிக்கு மிகவும் உறுதுணையா இருந்தவர் என்பதை யாரும் மறக்க முடியாது. ஏழைகளுக்காகவும் தொழிலாளர்களுக்காகவும் வர்க்க உணர்வோட தொடர்ந்து போர்க்குரல் எழுப்பிய ஜார்ஜ் பெர்னாண்டஸ் தன் வாழ்நாள் முழுவதும் தொழிலாளர்களோட உரிமைக்காக ஓயாது பாடுபட்டவர். அவர் விட்டு சென்றுள்ள மகத்தான பணிகள் தொழிலாளர் வர்க்கம், அடித்தட்டு மக்கள், ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டோர் மத்தியில் என்றைக்கும் நீங்கா புகழுடன் நிலைத்திருக்கும்னு தன்னோட இரங்கல் குறிப்பில் தெரிவிச்சிருந்தாரு தலைவர் ஸ்டாலின்.
திமுக தலைவர் கலைஞர் சிலை திறப்பு விழா ஈரோட்டில் நடந்தது. இதில் கலந்து கொண்டு சிலையை திறந்து வைத்த தலைவர் ஸ்டாலின் ஏன் ஈரோட்டில் சிலை வைக்கப்பட்டது, அதற்கு என்ன காரணம்னு சொல்றாரு, கேட்கலாம் வாங்க. இந்த கூட்டத்தில் பேசின ஸ்டாலின், மோடி மதுரைக்கு வந்து எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டியது எப்படிப்பட்ட ஒரு மோசடி நாடகம் அப்படிங்கறத மக்களுக்கு எடுத்து சொன்னாரு. பாஜக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் தன்னுடைய வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றலன்னு குறிப்பிட்ட தலைவர் ஸ்டாலின், கலைஞரின் தலைமையின் கீழே திமுக செய்த நலப்பணிகளை பட்டியலிட்டாரு. அந்த கூட்டத்தில் இருந்தவங்களுக்கு அது பெரும் மலைப்பை ஏற்படுத்துச்சு. மத்தியில் இருக்கக்கூடியவர்கள், ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள், மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்கள் எப்படியாவது மக்களை ஏமாற்றி திசை திருப்ப திட்டமிட்டு பல காரியங்களில் இன்றைக்கு அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சில நாட்களுக்கு முன்பு கடந்த 27ஆம் தேதி மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை நாடகம் நடந்தது. அடிக்கல் நாட்டு விழா. அது அடிக்கல் நாட்டு விழா என்று சொல்லக்கூடாது, அது அடிக்கல் நாட்டு நாடகம் நடந்திருக்கு. ஏனென்று சொன்னால் 2015ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் எய்ம்ஸ் அமைக்கப்படும் என்று பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் அறிவித்தார்கள். அப்படி அறிவித்த அறிவிப்போடு நிற்கிறது. இப்போ தேர்தல் வரப்போகிறது. ஆக ஒப்புக்கு ஒரு நாடகம் நடத்த அந்த அடிக்கல் நாட்டு நாடகம் நடந்திருக்கு. 4.5 ஆண்டு காலம் என்னாச்சு, இதற்கு பிரதமர் விளக்க வேண்டும் என்று நான் கேட்டேன். அவரிடத்திலிருந்து விளக்கம் வரல. ஆனால் தமிழ்நாடு பிஜேபியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சகோதரி தமிழிசை அவர் பதில் சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? மோடி தன்னுடைய ஆட்சியில் 13 எய்ம்ஸ் மருத்துவமனைகளை உருவாக்க முயற்சி எடுத்ததாக அவர் சொல்லி இருக்கிறார். என்னுடைய கேள்வி, 13 எய்ம்ஸ் மருத்துவமனை வரப்போகிறது என்று சொன்னீர்களே, முயற்சி எடுத்திருக்கிறார் என்று சொன்னீர்களே, இதில் எத்தனை பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது? இதை சொல்லக்கூடிய தகுதி தமிழிசைக்கு இருக்கா? நான் கேட்கிறேன். கிடையாது, ஒன்றும் கிடையாது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது தேர்தல் நேரத்தில் பிரச்சாரத்திற்கு வந்த மோடி அவர்கள் அப்போ சொன்னதை எதையாவது ஒன்று நிறைவேற்றி இருக்கிறாரா? இதே ஈரோட்டில் வந்து பேசினார். மஞ்சள் உற்பத்தியாளர் வாழ்க்கையை பிரகாசமாக்குவேன்னு. அவர் தான் பிரகாசமாயிட்டு இருக்காரே தவிர இங்க இருக்கக்கூடிய மஞ்சள் வியாபாரிகள் பிரகாசமாக இருக்கிறாங்களா? சேலத்தில் பேசிய மோடி என்ன சொன்னார்? இரும்பு உற்பத்தியை பெருக்கினாரா? திருப்பூர்ல போய் என்ன பேசினார்? ஜவுளி உற்பத்திக்கு உறுதுணையாக இருக்கிறாரா? ராமநாதபுரத்துக்கு போய் என்ன சொன்னார்? அங்க இருக்கக்கூடிய மீனவர்களை காப்பாற்றுவேன், சிங்களப்படை கடற்படையை உள்ள வராம நான் தடுப்பேன். நடந்திருக்கா? கன்னியாகுமரிக்கு போய் கன்னியாகுமரி மாவட்டத்தை நான் சுற்றுலா ஸ்தலமாக்குவேன் சொன்னாரா? ஆக்கிட்டாரா? எதையுமே செய்யல. எதையும் செய்யாமல் மக்களை இன்றைக்கு ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய நிலையில நடந்து 4.25 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா தமிழக பிஜேபி தலைவர் தமிழிசை பதில் சொல்லுகிறார், அறிவுபூர்வமாக சொல்லுகிறார், ரொம்ப சிந்திச்சு அறிவுபூர்வமாக சொல்லுகிறார். என்ன சொல்றார் தெரியுமா? உடனே இந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியாது. ரொம்ப அறிவுபூர்வமாக சொல்லுகிறார். அக்கறையும் ஆர்வம் இருந்தா எந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியும், அதைத்தான் கலைஞர் செஞ்சார். நான் உதாரணத்துக்கு சில செய்திகளை சொல்றேன். நாம மத்தியில் கூட்டணியில் இடம்பெற்று நம்முடைய ஆதரவு பெற்ற அங்கே மத்தியில் அரசு அமைந்தது என்பது உங்களுக்கு தெரியும், பல முறை அமைந்திருக்கு. அப்படி அமைந்த நேரங்களில் தமிழகத்திற்கு பல்வேறு திட்டங்களை நாம் கொண்டு வந்திருக்கிறோம். 2000 ஆண்டு பழமை வாய்ந்த தமிழ் மொழிக்கு செம்மொழி என்ற அந்த அந்தஸ்தை தேடி தந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். திருவாரூரில் மத்திய பல்கலைக்கழகம், சென்னையில் கடல்சார் தேசிய பல்கலைக்கழகம், ஒரகடத்தில் மத்திய தேசிய மோட்டார் வாகன சோதனை மற்றும் ஆராய்ச்சி நிலையம், கிண்டி கத்திப்பாரா, கோயம்பேடு, பாடி
போன்ற பகுதிகளில் வெளிநாட்டில் இருப்பதைப் போல மிகப்பெரிய மேம்பாலங்கள், துறைமுக விரிவாக்க பணிகள், சேலத்தில் புதிய ரயில்வே மண்டலம், சேலம் மோகன் குமாரமங்கலம் மருத்துவமனையை சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக மேம்படுத்தியது. கரூர், ஈரோடு, சேலம் ஆகிய 3 இடங்கள்ல உயர் தொழில் ஜவுளி பூங்கா, தொழில்நுட்ப ஜவுளி பூங்கா, நெம்மேலியில் கடல் நீரை குடிநீராக்கக்கூடிய திட்டம், சென்னை மாநகரில் மெட்ரோ ரயில் திட்டம், ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம், சென்னை, திருச்சி, கோவை, மதுரை விமான நிலையங்கள் விரிவாக்கம், சேலம் உருக்காலை சர்வதேச தரத்துக்கு உயர்த்தப்பட்டு புதிய குளிர் உருட்டாலை உருவாக்கம், நெசவாளர் துயர் துடைக்க சென்வாட் வரி நீக்கம். இப்படிப்பட்ட சாதனைகளை ஒண்ணு இப்ப மத்தியில பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்களால் சொல்ல முடியுமா? அதைத்தான் நான் திரும்ப நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். சோஃபியா என்ற சிறுமியின் சேமிப்பையும் ஆயிரக்கணக்கான தொண்டர்களின் உழைப்பாலும் கலைஞரின் சிலை நிறுவப்பட்டிருக்கு. மத்தியில நடக்கும் பாசிச கார்ப்பரேட் ஆட்சியையும் மாநிலத்துல நடக்கக்கூடிய கொலைகார அதிமுக ஆட்சியையும் சேர்த்து வீழ்த்துவோன்னு தலைவர் கலைஞர் சிலை முன்னாடி நின்னு உறுதி எடுத்துக்கிட்டாரு ஸ்டாலின். மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சி கார்ப்பரேட்டுகளால் நடக்கக்கூடிய ஆட்சி, மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி பினாமிகளால் நடத்தப்படக்கூடிய ஆட்சி. ஆக நரேந்திர மோடியோ எடப்பாடியோ பற்றி மக்கள் எந்த அளவுக்கு கவலைப்படாதவர்களாக இருக்கிறார்கள். எனவே அவர்களை வீழ்த்தக்கூடிய ஜனநாயக போர்க்களத்திற்கு நாம் ஒவ்வொருவரும் புறப்பாட்டாக வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். கொளத்தூர் தொகுதி மக்களின் கோரிக்கைகளை கேட்டு பரிசீலனை செஞ்சு பல நலத்திட்டங்களை தொடங்கி வச்சாரு அந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஸ்டாலின். மக்கள் பயன்பெறும் பல்வேறு உதவிகளையும் வழங்கினாரு. இந்தியால கடந்த 45 ஆண்டுகள்ல இல்லாத அளவுக்கு பாஜக ஆட்சியில வேலை வாய்ப்புகள் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஆனா அத பத்தியெல்லாம் கவலையே இல்லாம கார்ப்பரேட்டுகளுக்கு சாமரம் வீசிட்டு இருக்கு மத்திய பாஜக அரசு. வேலை வாய்ப்பு வீழ்ச்சி தொடர்பான புள்ளி விவரங்களை மூடி மறைக்க முயன்றதால தேசிய புள்ளியியல் ஆணையத்தின் தலைவர் ராஜினாமா செஞ்சாரு. இருந்தாலும் உண்மை ஏதோ ஒரு வகையில வெளியே வந்துதான ஆகணும். தனியார் செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு இந்த புள்ளி விவரங்கள் எல்லாம் கிடைக்கவே 2 கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்குவோன்னு சொன்ன மோடி அரசோட லட்சணம் அம்பலமாச்சு. 2011-12 காங்கிரஸ் ஆட்சியில வேலை வாய்ப்பு வீழ்ச்சி 2.2% இருந்துச்சு. இப்போ 6.1 உயர்ந்திருக்கு. குறிப்பா பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு பின்னர் தான் இந்த வீழ்ச்சி அதிகரிச்சிருப்பதா தெரிய வந்திருக்கு. இந்த தகவல்களை அறிந்த தலைவர் ஸ்டாலின் அதிர்ச்சிக்குள்ளானாரு. இந்தியாவின் இளைஞர்கள் மோடி அரசால ஏமாற்றப்பட்டு வருவதா குற்றம் சாட்டினாரு. தமிழ்நாட்டுல மட்டும் 80 லட்சம் இளைஞர்கள் வேலை வாய்ப்பில்லாமல் இருப்பதாகவும் இந்த பாஜக ஆட்சியில இந்தியா குட்டிச்சுவராகிட்டு இருக்குன்னு வன்மையா கண்டிச்சாரு தலைவர் ஸ்டாலின். பிப்ரவரி 1ஆம் தேதி மத்திய அரசின் இடைக்கால பட்ஜெட் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுச்சு. பேருக்கு தான் அது பட்ஜெட். ஆனா முழுக்க வெற்று பொய்கள் நிரம்பிய புத்தகமா தான் அது இருந்துச்சு. கடந்த 4.5 ஆண்டுகள்ல நாடு முழுவதும் விவசாயிகள் போராடின போதும், டெல்லியில பிரதமர் வீட்டு முன்பே சென்று நிர்வாண போராட்டம் நடத்திய போதும் அத பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாத பாஜக அரசு இப்ப என்னமோ விவசாயிகள் மேல அக்கறை இருக்கிற மாதிரி நீலி கண்ணீர் வடிச்சிருக்கு. விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச வருமானம், கடனுக்கு மானியம்னு அவங்கள கவரும் வகையில புதிய திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு. இது தொடர்பா அறிக்கை வெளியிட்ட தலைவர் ஸ்டாலின், இது பட்ஜெட் இல்ல,
மக்களை ஆசை காட்டி ஏமாற்றும் பாஜகவின் மலிவான தேர்தல் அறிக்கைன்னு விமர்சிச்சிருந்தாரு. மக்களை ஏமாற்றும் இந்த வெற்று அறிக்கை பிரதமர் மோடிக்கு கொடுங்கனவா மாறப்போவதாகவும் எச்சரிச்சாரு. 15 லட்சம் தருவோன்னு சொன்னது என்ன ஆச்சு? ஊழலற்ற அரசுக்கான லோக்பால் திட்டத்தின் நிலை என்ன? பெட்ரோல் டீசல் விலை குறைப்புக்கு என்ன செய்ய போறோம்? விவசாயிகளின் பிரச்சனைக்கு என்ன தீர்வு? வேலையின்மை பிரச்சனைக்கு என்ன செய்ய போறோம் என்பது குறித்த திட்டங்கள் எதுவும் இல்லாம மக்களோட வெறுப்ப சம்பாதிக்கிற வகையில அமைஞ்ச இந்த பட்ஜெட் ஒரு கற்பனை கோட்டைன்னு தலைவர் ஸ்டாலின் குறிப்பிட்டிருந்தார். வெட்டி பேச்சு, மதவெறி, பொய் பிரச்சாரம் தான் பாஜக. கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் தான் அதிமுக. இந்த 2 அரசிடமும் இளைஞர்கள் தெளிவா இருக்கணும். விரைவில் இந்த 2 அரசுகளையும் வீழ்த்துவோன்னு நம்பிக்கை தெரிவிச்சாரு ஸ்டாலின். அண்ணா நினைவு தினத்தையொட்டி அவரது நினைவிடத்துல மரியாதை செய்தார் தலைவர் ஸ்டாலின். பின்னர் அமைதி பேரணியும் நடந்தது. அண்ணாவின் நினைவு நாளையொட்டி தமிழக தொண்டர்களுக்கு மடல் ஒன்னையும் எழுதினாரு தலைவர் ஸ்டாலின். திராவிட இயக்க தகைமையாளன், தென்னாட்டு காந்தி, ஆருயிர் அண்ணா உருவாக்கிய கட்சியை, ஆட்சியை, லட்சியங்களை இந்த அரை நூற்றாண்டு காலமும் தன் நெஞ்சிலும் தோளிலும் சுமந்து நெருப்பாறுகளை நீந்தி கடந்தவர் நம் உயிர் நிகர் தலைவர் கலைஞர். தமிழகத்தை சீரும் சிறப்புமாக நிர்வகித்தவர் அண்ணாவின் தம்பி கலைஞர். இன்று இந்த இருபெரும் தலைவர்களும் நம்மிடையே இல்லை. ஆனால் அவர்கள் இல்லை என்ற எண்ணம் நெஞ்சில் இல்லை. ஏனெனில் உள்ளமெல்லாம் அவர்களே நிறைந்திருந்து இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என உணர்வு பூர்வமாக மடல் எழுதியிருந்தார். மாநில உரிமைகளை பறித்தெடுக்கும் கொடுங்கோல் ஆட்சி மத்தியில நடைபெற்று வருது. அதனை எதிர்த்து குரல் கொடுக்க முடியாத எடுபிடிகளா, கொத்தடிமைகளா மாநில ஆட்சி இருக்கு. 10% பொருளாதார இடஒதுக்கீடு, ஹிந்தி, சமஸ்கிருத திணிப்பு, தமிழக மாணவர்களின் எதிர்காலத்தை சிதைத்த நீட் தேர்வு, ஜிஎஸ்டி வரி மூலம் வணிகர்களின் வயிற்றில் அடிப்பு, பண மதிப்பிழப்பு நடவடிக்கையால மக்கள் நடுத்தெருவில் நின்னதுன்னு மத்தியில ஆள்ற மோடி தலைமையிலான பாசிச பாஜக அரசின் கொடுமைகள் நீண்டுகிட்டே போகுது. இங்க தூத்துக்குடி துப்பாக்கிச் சூடு, விவசாயிகள் நலன் புறக்கணிப்பு, உள்ளாட்சி தேர்தலை நடத்தாம ஜனநாயகத்திற்கு குடிபறிப்பு, தலைநகரம் தொடங்கி குக்கிராமம் வரை கலெக்ஷன், கரப்ஷன், கமிஷன் என கொள்ளையோ கொள்ளை. ஜெயலலிதா வாழ்ந்த கொடநாட்டுல மர்ம கொலைகள்னு அனுதினமும் கிரிமினல் ஆட்சி செய்து வருது மைனாரிட்டி எடப்பாடி பழனிசாமி அரசு. 2 ஆட்சிகளையும் அகற்றினாதான் தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் விடிவு காலம் பிறக்கும். உதய சூரியனால தான் விடியல் வெளிச்சம் கிடைக்கும். இதற்கு அண்ணா வகுத்து கலைஞர் நெறிப்படுத்திய கடமை, கண்ணியம், கட்டுப்பாட்டை கடைபிடிப்பது மிக முக்கியம் என மக்களுக்கும் கழக உடன்பிறப்புகளுக்கும் அழைப்பு விடுத்திருக்காரு தலைவர் ஸ்டாலின். நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போற இந்த மக்கள் விரோத ஆட்சிகளை வேற இருக்கும் நாள் மிக அருகில் நெருங்கிட்டு இருக்கு. பாசிச ஆட்சியும் அடிமை ஆட்சியும் வீழும் அந்த நாளில் ஒரு நல்லாட்சி மலர வேண்டும் என்பதே மக்களின் ஆசையாகவும் இருக்கு. அதற்கு மக்களின் துயர் துடைக்கவும் அவர்களின் கரங்களை வலுப்படுத்தவும் களம் கண்டிருக்கும் தளபதி வழியில நாமும் செயல்படுவோம். இது களத்தில் தளபதி.